இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. And today is 28th September 2025 Sunday. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இது பரிசுத்தமான கர்த்தருடைய நாள். அவர் உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆராதனை வைத்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபத் டே அல்ல, சபத் டே அல்ல, ஓய்வு நாள் அல்ல, இது கர்த்தருடைய நாள். ஆமென். ஆராதிங்க, துதிங்க, காணிக்கை செலுத்துங்க, ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவருக்கு மகிமையான நன்மையான காரியங்களை செய்யறதுக்கு ஒப்பு கொடுங்க. அவர் நிச்சயம் போதுமானவராக இருப்பார். ஆண்டவர் சீஷர்களுக்கு ஊழியத்தை கொடுக்கிறாரு, அழைப்பை கொடுக்கிறாரு. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் சொல்றதை விட நீங்க எப்படி ஊழியம் செய்யணும்ன்றத காட்டுறாரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு யாருமே அதை பின்பற்றுறது இல்லை. யாருமே தான் பார்ப்போங்களா? அது மார்க்கு 6 அதிகாரம் 8வது வசனம். மார்க் 6:8. He commanded them to take nothing for the journey except a stuff, no bag, no bread, no copper in the money belt. வழிக்கு பையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போங்கள். அதாவது எடுத்துக்கொண்டு போகவும், இதுதான் எடுத்துட்டு போகவும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? அவங்களுக்கு சாத்தானை துரத்தக்கூடிய வெல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, பை எடுத்துட்டு போவாதீங்க, பணம் எடுத்துட்டு போவாதீங்க, சாப்பிட்றதுக்கு எதையும் எடுத்துட்டு போவாதீங்க, ஒன்றும் எடுத்துட்டு போவாதீங்க, கையில் ஒரு தடி மட்டும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. ஜஸ்ட் டேக் அ ஸ்டஃப், நோ மணி, நோ பேக், நோ ஃபுட், நத்திங். இந்த காலத்தில் கிரெடிட் கார்டு இல்லாமல், டெபிட் கார்டு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது, வாழ முடியாது. இன்னைக்கு எல்லாமே இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நிறைய வந்துருச்சு. டச் அண்ட் கோ வந்திருக்கு. எல்லாம் வச்சு எல்லாம் பணமே பணமே எடுக்காமல் எல்லாம் இந்த பேமெண்ட் கார்டுலேயே முடிச்சிடுறாங்க இந்த காலத்தில். அருமையானவர்களே, இங்கே ஏசாமி என்ன சொல்லுகிறார்? அவருக்கு அதிகாரம் கொடுத்து போ, ஆனா நீ ஒன்னும் எடுத்துட்டு போகாதன்றார். உனக்காக, உன் தேவைக்காக, உன் தேவைகளை ஆயத்தத்தோடு எடுத்துக்கிட்டு போகாத. நல்லா கவனிச்சு பாருங்க. பேக்கோ, ட்ரெஸ்ஸோ, சாப்பாடோ, பணமோ எதுவும் இருக்கக்கூடாது. எதுவும் எடுத்துட்டு போகாத. அப்ப ஊழியக்காரனாக வருகிறவன் அல்லது ஊழியம் செய்ய வருகிறவன் அல்லது ஊழியத்துடைய வாஞ்சை பாரத்தோடு வருகிறவனிடத்துல கர்த்தர் சொல்றது என்னன்னா, நீ இந்த உலக பிரகாரமா உன்னை ஆயத்தப்படுத்திட்டு வராத. என்னுடைய கட்டளையை நீ கேட்டு நீ வருவாயானால் உன் தேவைகளை நான் சந்திப்பேன். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பிராக்டிகலா பார்த்தா யாரும் அப்படி செய்யறது இல்லை. ஆயத்தமா தான், எல்லாமே ஆயத்தமா தான். ஆயத்தம் இல்லாமல் யாரும் ஊழியத்திற்கு போவதே இல்லை. அருமையானவர்களே, ஆயத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளை ஆயத்தத்தோடு போகாத. அதை நான் உனக்கு சந்திப்பேன். கையில் தடி மட்டும் எடுத்துட்டு போக சொல்றாரு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் நடக்கணும் தானே, நடந்தான் போகணும். தடி நடப்பதற்கு உதவியாக இருக்கும், துணையாக இருக்கும். ஆமா தானே? ஒரு நாய் குறுக்க வந்தா அந்த தடியை காட்டா அது ஓடி போகும். ஆமா தானே? தடி நமக்கு ஒரு சப்போர்ட். ஆனால் இன்றைக்கு நாம் தடி எடுத்துட்டு போறதில்லை, ஆனா பணத்தை எடுத்துட்டு போறோம், மற்றதெல்லாம் எடுத்துட்டு போறோம். ஆண்டவர் நம்பி போற மாதிரி இன்னைக்கு யாரும் இல்லை. என்னையும் தான் சேர்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் செய்வாரு, அவர் அழைத்தாரு, அவர் உண்மை உள்ளவர், இப்படிலாம் சொல்றோம் தவிர ஆனா பிராக்டிக்கலா அதை நாம் பின்பற்றுவதில்லை. எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி செயல்படுகிறோம் அருமையானவர்களே. கர்த்தர் சித்தம் என்றால் கர்த்தர் செய்வாரு. ஆமா தானே? இன்னைக்கு ரொம்ப ப்ரிப்பரேஷன், ரொம்ப ஆயத்தங்கள் செய்வாங்க. அதுக்கு நிறைய செலவு பண்றாங்க.
ஒரு மீட்டிங்ஸ் வைக்கிறாங்கன்னா அந்த மீட்டிங்குக்கு ஆயத்தம், ப்ரிப்பரேஷனு, ஜனத்தை எப்படி கூட்டுவது அல்லது என்ன செய்கிறோமோ மேக்சிமம் செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நானும் அதில் இணைந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, ஐயா ஆண்டவர் சொல்றதான் நம்ம கேட்கணும். அவர் கொடுக்கிற ஆலோசனையை கேட்கணும். ஐயா ஆமா தானே? வெளியூருக்கு போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க என்பது வேறு. ஆண்டவர் வெளிநாட்டுக்கு அனுப்பல, வெளியூருக்கும் அனுப்பல. அங்க போயிட்டு வர சொல்றாரு, கொடுத்த பகுலி செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு. அதற்கு ஆண்டவரை சார்ந்து போக வேண்டும். ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, ஆண்டவர் அடையாளம் செய்வாரு, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் என்று அவரை சார்ந்து போகணும், அவரை நம்பி போகணும், அவரையே முழுமையாய் பற்றி கொண்டு போகணும். மாறாக என்ன சாப்பிடலாம், என்ன பண்ணலாம், இது வந்தா என்ன செய்யலாம், அப்படி அல்ல. சாத்தான் தந்திரமாக ஆண்டவரை சார்ந்து இருக்க நம்மளை விட மாட்டான். You must understand what Jesus is trying to say. And Jesus was very clear. ஏன் இப்படி சொல்றாருன்னு நீ யோசிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. வார்த்தை உங்களோடு பேசும், உங்களை பலப்படுத்தும். நீ ஆண்டவரை சார்ந்திருப்பார், ஆனால் ஆண்டவர் உன் செய்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. If you depend Lord Lord Jesus Christ, He will do wonder things in your life, dear brother and sister, not your preparations. அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உன்னையே பற்றி நாங்கள் வாழும் பொழுது, உன்னையே சார்ந்து வாழும் பொழுது, ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. உன் வார்த்தையில் இருக்கிற உண்மைகளை, சத்தியங்களை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரோடு சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஒரு குழந்தையை போல ஒருவன் மாறாவிட்டால் கடவுள் ராஜ்யத்தை அவன் காண முடியாது என்று இயேசுசாமி சொன்னாரே, அதோட பொருள் என்ன யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாட்களாக நீங்க பார்ப்பீங்கன்னா, நான் மைக்கை இங்கே மாட்டியிருப்பேன். அந்த மைக்கு ஒயர் இருக்கும். ஒயர் நான் பேசுகிற அந்த ஃபோனோட அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஒயர்லாம் இல்லை, ஒரு புதிய ஒரு மைக்கு. இது ஒயர்லெஸ். இது எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், ஒயர்லாம் தேவையில்லை. அது ஃபோனில் போட்டால் நான் பேசுறது கேட்குறது. இப்படியாக ஊழியங்களிலேயும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தருக்கு ஏதாவது செய்யுங்க. கர்த்தர் போதுமானவர் இருப்பார். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.